துவாரகா இந்தியாவில் உள்ள புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நகரின் மீது மதவியலாளர்கள் மட்டுமல்லாது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் மிகுந்த ஈடுபாடு காட்டி வருகின்றனர். மகாபாரத கதைப்படி கிருஷ்ணர் இறந்தவுடன் துவாரகா நகரம் கடலுக்குள் மூழ்கியதாக நம்பப்படுகிறது. கோமதி ஆறு கடலை சந்திக்கும் இடத்திலிருந்து சுமார் 84 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நகரம் இருந்ததாக கதைகளில் கூறப்படுகிறது. கடந்த நூற்றாண்டின் இறுதியில் இந்த நகரம் உண்மையிலேயே இருந்தது என்பதை நிரூபிப்பதற்காக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் துவாரகாவை பற்றிய ஆதாரத்தை திரட்டுவதற்காக கடலில் ஆராய்ச்சியை தொடங்க முடிவு செய்தனர். இவ்வாறு கடலுக்கு அடியில் அவர்கள் செய்த ஆராய்ச்சியில் அவர்களுக்கு பழங்கால கட்டிடங்களின் மிச்சங்களான சுவர்களும் செங்கற்களும் தூண்களும் கிடைத்தன. ஆனால் இவை எந்த காலத்தை சேர்ந்தது என்பது இப்போது வரை சர்ச்சையில் உள்ளது.